chicken rice. ஸோ நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவ்வளோ டேஸ்டி அண்ட் அவ்வளோ பாப்புலர். இது மெயினாக ஏஷியன் கண்ட்ரீஸில் ரொம்ப பாப்புலர், லைக் சிங்கப்பூர், இந்தோனேஷியா, மலேசியா, ஹாங்காங், சைனீஸ் குசீன். ஸோ ரொம்ப ரொம்ப பாப்புலர் அண்ட் கம்ஃபர்டிங். அதாவது இது வந்து இந்த கிளாசிக் ஹோம் குக்கிங்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கேட்டகரியில் வரும். இது ரெஸ்டாரண்ட், நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் அந்த ஸ்டால்ஸில் செல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து இது ப்ரிஃபர் செய்வாங்க. அந்தளவுக்கு ஒரு பாப்புலரான டிஷ்ஷு. ஸோ இதை பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு இப்போவே சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுட போகிறேன். அதுக்கப்புறமா லேட்டராக நம்ம வந்து க்ளே பாட்டில் ரைஸ் குக் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிற கட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் தை மீட்டில் போன்லெஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பிரெஸ்ட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். தை லெக் போர்ஷனை நீங்கள் உங்கள் புச்சர்கிட்ட கடையில் வாங்குகிற இடத்துல வந்து தையை லெக் போர்ஷனை போன்லெஸ்ஸாக கட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா கொடுப்பாங்க. ஸோ அதை தான் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்கின் தேவையில்லை, ஸ்கின்லெஸ் தான். ஓகே. ஸோ இதுக்கு மேரினேஷன் பார்த்தீங்கன்னா, இது டோஸ்டட் செசமி ஆயில். அதாவது நம்மளோட நம்ம யூஸ்வலாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம்ல, பட் ஏஷியன் குக்கிங்கில் டோஸ்டட் செசமி ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி சைனீஸ் ஃபுட்டுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே அமேசானில் கிடைக்குதுங்க. இப்போது நீங்கள் வேணும்னா இதை யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி ரெகுலர் ஆயில் யூஸ் பண்ணால் போதும். இது வந்து வினிகர். ட்ரெடிஷ்னலாக இதில் வினிகர் பெருசாக ஆட் பண்ண மாட்டாங்க, பட் எனக்கு வந்து பிடிக்கும். அதனால நான் வந்து கொஞ்சம் வினிகர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆத்தென்டிக்கான ரெசிபியில் இது யூஸ் பண்ணுவாங்க. இது சைனீஸ் குக்கிங் ஒயின். இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷாஷிங் ஒயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வருங்க. இது வந்து எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இதில் ஒரு ரா ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல்லை வந்து போக்குறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இது இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வினிகர் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். இது தேவை கிடையாது. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சால்ட்டு, ஒயிட் பெப்பர் பவுடர், ப்ரௌன் சுகர். இது வந்து ஹாய்சன் சாஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ட்ரெடிஷ்னலாக ஆயிஸ்டர் சாஸ் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த ஃப்ளேவர் அவ்வளோவா பிடிக்காது, அதனால் நான் ஹாய்சன் சாஸ் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா டார்க் சோயா சாஸ். இவ்வளோ தாங்க மேரினேஷன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மேரினேஷன் இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம். சால்ட்டு, ஒயிட் பெப்பர் பவுடர், அப்புறமா வினிகர், இதோட ஷாஷிங் ஒயின், ப்ரௌன் சுகர், இஞ்சி பூண்டு, டார்க் சோய் சாஸ், ஆயிஸ்டர் சாஸ் இல்லைன்னா ஹாய்சன் சாஸ், டோஸ்டட் செசமி ஆயில். நம்மளோட சிக்கனில் நம்ம மேரினேஷன் இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட சிக்கன் பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டாச்சு. இப்போ இதை ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஃபுல் டே மேரினேட் பண்ண விடலாம், இல்லாட்டி ஒரு ½ அன் ஹவர் மேரினேட் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இந்த டிஷ்ஷுக்கு ஃபைனல் கார்னிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து அந்த சாஸுக்கும் ஒரு ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை, ஆனியன் அண்ட் கார்லிக்கை ஃப்ரை பண்ண ஆயில். இந்த ஆயிலை ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம சாஸில் ஆட் பண்ணுவோம். அந்த ஃப்ரைடு கார்லிக் அண்ட் ஆனியனை வந்து ஃபைனல் டிஷ்ஷுக்கு கார்னிஷ்ஷாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஒரு பேனில் ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். கார்லிக் வந்து யூஸ்வலாக போட மாட்டாங்க, வெறும் ஆனியன் மட்டும் ஆட் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து கார்லிக் பிடிக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஆனியன் கொஞ்சம் கோல்டன் ஆனதுக்கப்புறமாட்டு கார்லிக்கை ஃபைனலாக ஆட் பண்ணுவேன். ஸோ நம்ம ஆட் பண்ண ஆனியன்ஸ் பாருங்கள் நல்ல கோல்டனாக ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை அப்படியே வடிகட்டிட போகிறேன். ஸோ இப்போ இதே ஆயிலில் நீங்கள் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஆப்ஷனல் தான். ஃப்ரைடு ஷாலட்ஸ் அந்த ஆனியன் வந்து ஆட் பண்ணுவாங்க, பட் கார்லிக் வந்து எனக்கு பிடிக்கும், கிறிஸ்பி கார்லிக் வந்து இதில். அதனால நான் வந்து கார்லிக்கையும் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ நம்மளோட கார்லிக் பாருங்கள் நல்ல கோல்டனாக ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ நான் அடுப்பை அணைச்சிட்டேன். இந்த கார்லிக்கையும் நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இது நம்மளுக்கு கடைசி இது கார்னிஷுக்கு தான் தேவை. ஸோ இப்போ இதில் வடிகட்டினதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த ஆயிலை நம்மளோட சாஸ் இருக்குல்ல அதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு நம்ம வந்து சாஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு டோஸ்டட் செசமி ஆயில், டார்க் சோய் சாஸ், ஆயிஸ்டர் சாஸ் இல்லாட்டி அந்த ஹாய்சன் சாஸ். இப்போ நம்மளோட சாஸில் ஃபைனல் இன்க்ரீடியன்ட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஆயில், அந்த ஆனியன் அண்ட் கார்லிக் ஃப்ரை பண்ண ஆயில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட க்ளே பாட் ரைஸுக்கு உண்டான அந்த சாஸ் வந்து ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட சாஸ் ரெடி. இது வந்து நம்ம ஃப்ரைட் கார்லிக் அண்ட் ஃப்ரைட் ஆனியன் ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு. இது நமக்கு லாஸ்ட் கார்னிஷ்க்கு தான் தேவை.
ஸோ ஒரு போர்ஷன் க்ளே பாட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் ஜாஸ்மின் ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன் இங்கே 1 hour. ஸோ நீங்கள் எத்தனை போர்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கு தக்கன ரைஸ் எடுத்துக்கோங்க. ஸோ க்ளே பாட் ரைஸ் வந்து ட்ரெடிஷ்னலாக இண்டிவிஜுவல் இந்த மாதிரி க்ளே பாட்டில் தான் பண்ணுவாங்க. என்கிட்ட இந்த மாதிரி ஒரு சைஸில் பாட் இருக்கா, அதனால் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் மண் பாத்திரங்கள் ஏதாவது சின்ன சைஸோ இல்லாட்டி நார்மல் சின்ன கடாய் அந்த மாதிரி எது இருந்தாலுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த க்ளே பாட் ரைஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போர்ஷன். ஸோ இது அப்படியே வந்து சர்வ் பண்ணுவாங்க ஒரு ஆளுக்கு. அதனால் அதுக்கு தக்கன நீங்கள் பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த க்ளே பாட்டில் நம்ம ஊற வச்சுருக்கிற ஜாஸ்மின் ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த க்ளே பாட்டோட அளவு பார்த்தீங்கன்னா ரைஸ் 1 கப்புக்கு 1 கப் தண்ணி விடணும். நீங்கள் நான் வந்து கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கணுங்கிறதுக்காக சிக்கன் ஸ்டாக் தான் ஊற்றிருக்கேன். 1/2 கப் ரைஸ் வச்சுருக்கேன் ஜாஸ்மின் ரைஸ், அதுக்கு 1/2 கப் சிக்கன் ஸ்டாக் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பாயில் வந்துடுச்சு பாருங்கள், கொஞ்சமாக குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நீங்கள் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனில் உங்களுக்கு எவ்வளோ ஒரு போர்ஷனுக்கு வேணுமோ அதை நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி மேலே வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நான் ஒரு லேயர் அப்படி சிக்கன் தாராளமாக வச்சுட்டேன். இப்போ ஒரு லிட்டை வச்சு மூடி அடுப்பை லோ பண்ணிட்டேன். லோ ஃப்ளேமில் 15 to 20 minutes இது அப்படி லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இப்போ ஒரு 20 minutes நம்மளோட ரைஸ் அண்ட் சிக்கன் பாருங்கள் கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல சாஸ், அந்த சாஸில் நம்ம ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மேலே விட போகிறோம். ஸோ ரொம்பவும் விடக்கூடாது, ஏன்னா இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சாஸ். அந்த ஆயில் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தேவைக்கு தக்கன ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் திருப்பி மூடி போட்டு அகெயின் ஒரு 5 minutes லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். ஓகேங்க, நம்மளோட சாஸ் ஊற்றுனதுக்கப்புறம் நல்ல ஒரு 5 minutes சூப்பராக குக் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட க்ளே பாட் ரைஸ் ரெடிங்க. இது ஆக்சுவலி ட்ரெடிஷ்னலாக இப்படியே இந்த இதில் தான் சர்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுக்கு ஃபினிஷிங் டச்சஸ் டாப்பிங்க்கு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஆனியன், நம்மளோட ஃப்ரைடு கார்லிக், ஸ்ப்ரிங் ஆனியன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட க்ளே பாட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்குங்க. ஸோ இதில் அவ்வளோ ஃப்ளேவர் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து காணிக்கிறேன் பாருங்கள். இதில் அந்த ரைஸு அவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது. அண்ட் அந்த ரைஸ் வந்து இந்த சிக்கன் ஜூஸஸில் குக் ஆகிருக்கு. அப்போ எவ்வளோ ஃப்ளேவர் இருக்கும்னு மட்டும் நினச்சி பாருங்கள். இந்த க்ளே பாட் ரைஸில் மெயின் டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த இதை குக் பண்ணும்போது அடியில் வந்து லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும் ரைஸ். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து மெயின் டேஸ்ட்டே. ஸோ இதை சுட சுட நீங்கள் ஹாட்டாக எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி